நான் அவங்க ஏஜே பேசுறல அப்படின்ட்டு ரொம்பவே சூப்பரா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அதாவது ரொம்ப நாள் கழிச்சு, ரொம்ப நாள்ல இல்ல, டெய்லி இனிமேல் வீடியோ வரும். அதுக்கு இந்த ஏஜே கேரண்டி, ஓகேவா? அதனால ஜாலியா நீங்களும் என்ன பண்ணீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டத்துக்கு ஆள்ல போட்டு வச்சுங்க. மறக்காம கீழே வாட்ஸ்அப் சேனல் இருக்கு, சேனல்ல போய் கிளிக் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கிடுங்க. இன்ஸ்டாகிராம்லயும் மறக்காம போய் ஃபாலோ பண்ணிக்கிடுங்க. நம்மகிட்ட இஎம்ஐ ஆப்ஷனுமே அவைலபிள் இருக்குது. அதுக்கப்புறமே எப்படி சொல்ல, இஎம்ஐ நீங்கள் கட்டி கூட நீங்கள் ஜாலியாக எடுத்து இது பண்ணிக்கலாம். மேக்ஸிமம் பெரிய பெரிய அக்கௌண்ட்ஸு, நம்ம சின்ன அக்கௌண்ட்ஸுமே அதில் போஸ்ட் பண்ணுவோம் சூன், ஓகேவா? அதனால் மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கிடுங்க. இன்னைக்கு வந்து ஒரு தரமான ஒரு கலெக்ஷன் தாங்க. லெவலை பார்க்கும்போதே தெரிஞ்சிருக்கும். லெவலு, ப்ரொஃபைலு, அதுவும் அந்த கீழே வச்சிருக்க எமோட்டு செக்ஷனை பார்க்கும்போதே தெரிஞ்சிருக்கு. ஐயோ இப்போவே கண்டிப்பாக இன்ட்ரெஸ்ட் போயிடும். ப்ரொஃபைல் பாருங்க, பியூர் கோல்டுன்னு அடிச்சு நோக்கிடுவாங்க. அந்த ஒன்று ஏதோ அந்த மறு இருந்த மாதிரி அது மட்டும் மாறு வேஷத்துல இருக்குது. மற்றபடிலாம் எப்படி சொல்ல, கலெக்ஷன்லாம் சும்மா டாப் டக்கர் டவுசர் டக்கரா தான் இருக்குது. அந்த மாதிரியான ஒரு இதுதான். நீங்க அதனால ஜாலியா இருக்கலாம். ஓகே, எப்படி சொல்ல, ரொம்ப கொண்டாட்டமான ஒரு கலெக்ஷன் தான். இந்த கொண்டாட்டமான கலெக்ஷனை நீங்க உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு மறக்காம ஷேர் பண்ணிடுங்க. அப்போதான் உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் தெரியும், இந்த அளவுக்குலாம் இது பண்றாங்களா அப்படின்னு சொல்லிட்டு, ஓகேவா? அதனால எல்லாமே ஜாலியா பண்ணலாம். யாருக்கும் எந்த வித இஷ்யூஸுமே கிடையாது. ரொம்பவே சேஃப் அண்ட் செக்யூர் தான், ஓகேவா? அண்ட் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வேற ஒன்றும் இல்லை, ஹேர் கலெக்ஷன் வேறலாம். ஹேர் கலெக்ஷன்ல பார்த்தீங்கன்னா அதாவது எப்படி சொல்ல, அந்த ஆர்டிக் ரெட்டு, அதுக்கப்புறம் பிரேக் டான்சரு, அதுக்கப்புறம் கோல்டன் ஷேடு, அதாவது இன்குபேட்டர் டாப் கலெக்ஷன் போயிருக்கீங்க. ஐயோ இதுதான் கொட்டாடி, ஏன் கொட்டாய் ஒரு கடவுளே. ஒரு வீடியோ வாய்ஸ் ஓவர் கொடுக்கும்போது 1008 போன் அடிக்கிறான். இங்கதான் ஒருத்தன் ப்ரோ எரிச்சலா இருக்கு நண்பர்களே. ஓகேவா? ஹேர் கலெக்ஷன் அப்படியே காட்டுறேன், நீங்க பாத்துக்கிடுங்க. எல்லாத்துக்குமே இந்த மாதிரி ஒரு கலெக்ஷன் பார்க்கவே ரொம்பவே கிரேஸா இருக்கும். மாஸ் கலெக்ஷன் சும்மா அடிச்சு நாக் அவுட் பண்ணி இருக்கிறாங்க, நீங்களே பார்த்துருப்பீங்க. அது முக்கியமா பிளாக் ஜோக்கர் இருக்கு, அதுக்கப்புறம் ஆர்டிக் ப்ளூ மாஸ்க்கும் இருக்குது, அதுக்கப்புறம் ஆர்டிக் இந்த மாஸ்க்கும் இருக்குது, அதுக்கப்புறம் ஃபோர்த் லைட் மாஸ்க் இருக்குது, பிளாக் பண்ணி இருக்குது, ஃபர்ஸ்ட் லைட் இது. டோட்டல் வேலட் கலெக்ஷன் பார்த்தீங்கன்னா 786. இன்குபேட்டர் டாப் கோல்டன் ஷேடு, அதுக்கப்புறம் இது என்ன பக்கத்தில் பூமாவோட ஒரு வாட்டி கொலாபரேஷன் விட்டு பூமா ஜாக்கெட்டு. அதுவும் நண்பர்களே, பூமால ஒரு ஷூ பார்த்துட்டு இருக்க நண்பர்களே, பூமா ஆர்எஸ் கலெக்ஷன், அதில் ஃபெராரி எடிஷன் ஒன்று, அது வாங்கணும் அந்த ஷூவு. அது நல்லா இருக்கா நல்லா இல்லையான்னு மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. நீங்க அதாவது பூமா ஷூஸ் ஆல்ரெடி வாங்கியிருக்கீங்களான்னு மறக்காம கமெண்ட்ல சொல்லிட்டு போங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது என்னது, ஆர்டிக் ரெட்டு, அதுக்கப்புறம் இந்த ஆர்டிக் இல்லை, கோல்டன் சாம்பராய், இந்த சாம்பராயில் வந்து ரெட் சாம்பராய், அதுக்கப்புறம் இது பிளாக் பண்ணி. தெரிஞ்ச இந்த அக்கௌண்ட்ல ஃபுல்லி டாப்பு, அதாவது டாப்னா இந்த ஆதி காலத்துல வந்திருக்கு தெரியுமா, பழைய ஓல்டு டாப், அந்த அளவுக்கு டாப் எடுத்து வச்சிருக்கிற ஒரு கலெக்ஷன் நான் பாக்குறது. அதுக்கு யாரும் இதை மிஸ் பண்ணிடாதீங்கன்னா சொல்லுவேன். அது என்ன எல்லாம் மிஸ் பண்ணிடாதீங்க, அப்புறம் வருத்தப்படுவீங்க அப்படின்ட்டு ஆதி காலத்துல இம்மான சொல்லிட்டு இருப்பாரு. அதே மாதிரிதான் யாருமே மிஸ் பண்ணிடாதீங்க. சந்தோஷமா எடுத்து சந்தோஷமா ஜாலியா விளையாடுங்க, ஓகேவா? அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அந்த பூயா, அதுக்கப்புறம் கோப்ரா, அதுக்கப்புறம் ராம்பேஜ், அப்படி இப்படின்னு சும்மா அடிச்சு நோக்கிட்டு இருப்பாங்க. எப்படி சொல்லனா, அந்த அக்கௌண்ட் ஃபுல்லி டாப் அப்லாம் சொல்லவே தேவையில்லை. அந்த மாதிரி இந்த மாதிரி டாப் அப் பண்ணியிருப்பாங்க. அதுக்கப்புறம் முக்கியமான விஷயம், நீங்க நம்ம இன்ஸ்டால மறக்காம ஃபாலோ பண்ணலன்னா போய் ஃபாலோ பண்ணிக்கிடுங்க. அதுக்கப்புறம் டெய்லி வீடியோஸ் பண்ணிட்டே இருக்கும் இன்ஸ்டால, உங்களுக்கு என்டர்டைன்மெண்ட்க்கு நான் கேரண்டி, ஓகேவா? அதுக்கப்புறம் வேற என்னது, யூடியூப்லையும் பார்த்தீங்கன்னா நம்மளோட பிக் சேனல் ஏஜே கேமர் 70K சப் இருக்கும். அந்த சேனல்லையும் பார்த்தீங்கன்னா ஃபுல்லி என்டர்டைன்மெண்ட் பர்பஸ் வீடியோஸ் தான். நீங்கள் பார்த்து ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு ஜாலியாக தூங்கலாம், ஓகேவா? அண்ட் அதுக்கப்புறம் கலெக்ஷன் பேசிடலாம். கலெக்ஷன்லேருந்து இது ஒரு இன்குபேட்டரு, அதாவது எனக்கு தெரிஞ்சதுலே எல்லாத்துக்குமே கம்மி டைமண்டில் கிடைச்ச இன்குபேட்டர்னா இதெல்லாம் சொத்தடிச்ச இன்குபேட்டர். பிளாக், அதாவது ஒரு டைம்லலாம் எப்படி இருக்குன்னா, கோல்டன் டாப்க்கு, அதாவது கோல்டன் எப்படி சொல்ல, கோல்டன் இல்லை, அந்த ரெட் ஜோக்கர் இன்குபேட்டர் டாப் ரெட் ஜோக்கரை விட பிளாக் ரெட் ஜோக்கருக்கு சரியான டிமாண்ட் வச்சு ஒரு டைம்லாம் போச்சுது. பட் இப்போ அப்படி இல்லை, எல்லாமே இப்போ மாறிட்டு கொலாப்ஸ் ஆகிட்டு, எல்லாமே ரிட்டர்ன் விட்டு எல்லா அக்கௌண்ட்லையுமே எடுத்து வச்சு பைத்தியக்காரனுங்க அதை எப்படி சொல்ல, வேற எல்லாத்தையும் போக்கிட்டாங்க. புதுசு பயிலுக்கு கரியா சரி ரைட்டு வந்த வரைக்கும் லாபம்ட்டு எல்லா அதாவது கேம் ஆடுறவங்களும் ஜாலியாக எடுத்துக்கிறோம். ஏன் தெரியலன்னு இந்த அளவுக்கு ரோடிங் ஆகுது நம்மளுக்கு, இதான் ஆகுதுன்னு நினைக்கிறேன். நீ எவ்வளோ கண்ணு வச்சுட்டான்னு நினைக்கிறேன். வணக்கம் போகிறேன்.
ரைட் ஓகே அவனை நம்ம ஜாலியாக சந்தோஷமா இருக்கும். வேற எதுவுமே சாம்பி சமுராய் எல்லாமே ஃபுல்லுமே ஓல்டு தான். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது எல்லாமே ஓல்டு டிஷர்ட்டு. அதாவது நான் சொல்கிறேன்ல டிஷர்ட்டு இதெல்லாம் அடிஷன் நொறுக்கி இருப்பாங்க. கலெக்ஷனுக்குலாம் பஞ்சமே இல்லாத மாதிரியே இருக்கும். ஃபேன் கலெக்ஷனில் பார்த்தீங்கன்னா ஆர்டிக் ரெட்டு, அதுக்கப்புறம் கிரிமினல் செக்ஷனு. கிரிமினல்லையுமே பார்த்தீங்கன்னா 2 கிரிமினல் நீங்கள் நம்மளுக்கு பிடிச்ச காம்பவுண்டை வச்சுட்டு நம்ம இது பார்க்க போயிடலாம் ஃபேன் கலெக்ஷனுக்கு. ஓகே ஸ்பெஷல் ஐட்டம்ஸாக தான் அதான் அப்படியே மாசா அப்படியே கெத்தாக இருக்காப்ல. வேற என்ன கலெக்ஷனு? ஓகே இந்த காம்போ எனக்கு ரொம்ப பிடிச்ச காம்போ. அண்ட் எமௌண்ட் கலெக்ஷன் பேர்லாம் எமௌண்ட் கலெக்ஷன்ல பாத்தீங்கன்னா 143 எமௌண்ட் இருக்குது, 11 அனிமேஷன், 3 அந்த இது ஸ்கின் மாறுறது கேம்குள்ள. எமௌண்ட் கலெக்ஷன்ல முக்கியமானது சேர் எமௌண்ட். கொடி எனக்கு தெரிஞ்சு எக்யூப் பண்ணலன்னு நினைக்கிறேன், பட் ஆனால் கொடி அக்கௌண்ட்ல இருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா இவ்வளோ பெரிய இது ஃபிஸ்ட் மேக்ஸ் இருக்குங்க. முக்கியமா ஃபிஸ்ட்டை முதற்கொண்டு விடாமல் மேக்ஸ் பண்ணியிருக்காங்க. பார்த்து இந்த எமௌண்ட்ல அந்த ரெட் கலர் இருந்தாலே பார்த்துக்குங்க. டாப்பு போட்டு அடிச்சு கொடுத்திருக்காங்க. டாப்னா டாப்பு மடத்தரமானது. அண்ட் இந்த இதோட ப்ரைஸ் டீட்டெயில்ஸ்லாம் தெரிஞ்சிங்கன்னா மறக்காம வாட்ஸ்அப் சேனல்ல ஜாயின் பண்ணி அட்மினை கான்டாக்ட் பண்ணிக்கோங்க. ஒன்றும் இல்லை, என்னோட நம்பர் தான் இருக்கும், ஓகேவா? அதை நீங்கள் கான்டாக்ட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு எல்லா டீட்டெயில்ஸுமே தெரியும். இது வந்து இஎம்ஐ ஆப்ஷனுமே அவைலபிள் இருக்குது. அண்ட் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா M4 வந்து எத்தனை 21 ஸ்கின் இருக்குது. வேறு ஏகேக்கு ஒரு 18 ஸ்கின்னெல்லாம் சொல்லவே தேவையில்லை. 1 மேக்ஸ் இருக்கும், இல்லைனா டாப் இருக்கும். மேக்ஸிமம் எல்லாத்துக்குமே மேக்ஸ் தாங்க. மேக்ஸ் தான் நான் சொல்லியிருக்கேன் தெரியுமா, அப்போ பல வாட்டி டாப்பை படிச்சு கொடுத்து நான் கொண்டுக்கு அதுக்கு இதுதான் ஒரு இது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வேற என்னது இருக்குது, ஃபேமஸு எக்ஸமேட்டு எல்லாமே. வேற என்னது 13 மேக்ஸு 13 கன் ஸ்கின்னு, பேராஃபிட் 11 இது இருக்குது. சீரியஸாலுமே சூப்பர் கலெக்ஷன்லாம் எந்த ஒரு குறையுமே சொல்ல முடியாது. அந்த அளவுக்கு பங்கமா இருக்கிற ஒரு எப்படி சொல்றது இதுதான். யாரும் மிஸ் பண்ணிடாதீங்கன்னு சொன்னேன். மிஸ் பண்ணிட்டீங்கன்னா அவ்வளோதான், நீங்க தான் வருத்தப்படுவீங்க. அதனால மிஸ் பண்ணாம சந்தோஷமா இது பண்ணிக்கிடுங்க, ஓகேவா? அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்குபேட்டர் டாப் M60 இருக்குது. அதாவது எப்படி சொல்ல, M60க்கு மேக்ஸ் விடலை, மேக்ஸ் கன்னு விட்டாங்கன்னா அதுவுமே எடுத்து வச்சிருப்பாங்க. அதனால இது பண்ணி அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா MP5ல வந்து பார்த்தீங்கன்னா டாப்பும் இருக்குது, மேக்ஸும் இருக்குது. எப்படி சொல்ல, மேக்ஸ் ஒரு நாள் மேக்ஸ் வச்சு விளையாடுவாங்க, ஒரு நாள் டாப்பு. MP40க்கு கிட்டத்தட்ட 3 பேர் இருக்கு கைஸ். அத்தனை பாருங்க அந்த அனிமேஷனோட எப்படி சொல்ல ஜாலியா இருக்கும். ஒரு நாள் மேக்ஸ், ஒரு நாள் மஞ்சள் கலர் டாப், இன்னொரு நாள் ப்ளூ கலர் டாப், அந்த மாதிரி வச்சு விளையாண்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வேற என்னது தாம்சன் கைஸ். அது பேர் தாமஸ் பியன், தப்பா நான் சொல்றேன், அது தாம்சன். அதுக்கப்புறம் M10லயும் அதே தான் மேக்ஸ் இருக்குது அண்ட் அந்த டாப் இருக்குது. அதுக்கப்புறம் அந்த பழைய காலத்து நெருப்புட்டி M10 எந்த அளவுக்கு ஒரு குஜாலிட்டியான இதுனா அந்த அளவுக்கு ஒரு குஜாலிட்டியான ஒரு இதுதான். அண்ட் அதுக்கப்புறம் வேற என்னது, அவ்வளோதான் கைஸ். கலெக்ஷனோட எண்டுக்கு வந்துட்டோம்னு நம்ம நினைக்கிறேன். அதுக்கப்புறம் தான் முக்கியமான விஷயம் இருக்கு. அக்கௌண்ட்ல ப்ரீ ஆர்டர் ப்ளூவால் இருக்குது. இப்போ நம்மகிட்ட இருக்க மேக்ஸிமம் நிறைய இதுல ப்ரீ ஆர்டரோட தான் இருக்கும். ஃபிஸ்ட் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட நியர்லி 8 ஃபிஸ்ட் பக்கம் இருக்குது. சீரியஸாலுமே ரொம்ப ஹாப்பினஸ் கொடுக்கக்கூடிய ஒரு கலெக்ஷன் தான் சொல்லுவேன். ரெட் ப்ரீ ஆர்டர் வால், எஸ்கே செபீர் பாஸ் யூஸ் பண்ற ப்ரீ ஆர்டர் வால், ஓகேவா? ஏன்னா மேக்ஸிமம் அந்த ஒயிட்டை விட இது பயங்கர ரேரு. ஏன்னா அது நிறைய அக்கௌண்ட்ல இருக்காது. அதனால அந்த அளவுக்கு ஒரு ரொம்ப ரேரஸ்ட் திங் தான். அதனால நீங்க ஜாலியா வாங்கி சந்தோஷமா விளையாடலாம். எதுனாலும் கான்டாக்ட் பண்ணிக்கிடுங்க அட்மின்ஸை. அதாவது அட்மின்ஸ் பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப் சேனல்ல இருப்பாங்க, ஓகேவா? நெக்ஸ்ட் இதே மாதிரி ஒரு ஓப்பனான கலெக்ஷனோட மீண்டும் வந்து பார்க்குறேன் கைஸ். டாடா பை பாய், லவ் யூ. எல்லாமே போய் ஜாலியாக என்ஜாய் பண்ணுங்க. டாடா பை பாய், லவ் யூ. வீடியோ முடிஞ்சிட்டு